Hi friends, Big Boss fame தர்ஷன் மெயின் லீடா நடிச்சு வெளியாக இருக்கிற சரண்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கிரிப்பிங்கான த்ரில்லர்ல ஹீரோயின் இல்ல, சாங்ஸ் இல்ல, ஏன் அவ்வளவா கமர்ஷியல் விஷயமே இல்லாம ஒரு கதையை சுவாரஸ்யமா கொடுத்திருக்காங்க. இதுல சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு வாரமே இருக்க நிலையில போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணப்பட்ட கை துப்பாக்கி காணாம போகுது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு 6 மாசமே இருக்க நேரத்துல அதை வாங்கி வச்ச ரைட்டர் பெரியசாமிக்கு வேலையை போகிற நிலைமை. அப்போ எஸ்ஐயா இருக்க புகழ் ஐடியா படி அதை ஓட்டிங் டேக்கு முன்ன தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்குறாங்க. இதே சமயத்துல ஒரு முக்கிய புள்ளி வாக்காளர்களுக்கு முறைகேடா பணம் பட்டுவாடை செய்யறதுக்காக உள்ளூர் தாதா கனகு கிட்ட சில கோடிகளை கொடுத்து வைக்கிறாரு. அதுல முக்கியமான தொகுதிக்கு போக வேண்டிய 10 கோடி காணாம போகுது. கனகுக்கு அந்த பணத்தை சேர்க்கலன்னா அவனோட அரசியல் பிரவேசம் மண்ணா போகும். இப்படி இருக்க கை துப்பாக்கியும் பணமும் ஓட்டிங் டேக்குள்ள கிடைச்சதா? போலீஸும் ரவுடிகளும் கை கோத்துட்டு இருக்க நேரத்துல இந்த எஸ்ஐ புகழும் தாதா கனகும் ஏன் மோதிக்கிறாங்கன்ற காரணத்தை சொல்ல வரதான் இதோட மீதி கதை. படம் சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்குது. ஆனா அதுக்கப்புறம் சில சுவாரஸ்யமான ட்விஸ்டிங்ல கொடுத்து கடைசி வரை நம்மள எங்கேஜிங்கா வைக்குது. இதுல 3 விஷயம் நல்லா இருக்கு. முதல்ல தர்ஷன் ஒரு ஃபயர் பிராண்ட் போலீஸ்காரரா எங்க தீவிரத்தையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்கணுமோ அங்க சரியா கொடுத்திருக்காரு. அடுத்து ரைட்டர் அவர் அல்லால் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டான நடிப்புல வேலையில இயலாம அதனால ஒரு நாள் உடைஞ்சு போகிற தருணம்னு கதைக்கு ஒரு நம்பகத்தன்மையை தராரு. மூணாவதா வில்லனா வர சுஜித் சங்கர் கடைசி வரை அதே இன்டென்சிட்டியோட நடிச்சிருக்காரு. இவங்களோட சேர்த்து படத்தோட அந்த ரா ஃபீல் நல்லா இருக்கு. அது டயலாக்ஸ், கதையோட பேசிங், இன்டென்சிட்டின்னு சரியான விகிதத்தோட அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த கள்ளத்துப்பாக்கி பிசினஸ்ன்னு ஒரு 4 கூட்டாளிகளோட இருக்கிற முனிஷ்கான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். காமெடிக்காகவும் கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்தை இவர்கிட்ட சேர்க்கறதுக்காகவே இவர் உள்ள எடுத்திருக்காங்க. காமெடியும் ஒர்க் ஆகல. அரசியல்வாதிகளுக்கும் தாதாங்களுக்கும் போலீஸ் அணிஞ்சு போகிற மாதிரி இருக்க அவல நிலையை காட்டினது, சக போலீஸ் அதிகாரி அவமானப்படுறதும், அவர் மேல பழி போடுற சீனுங்க, அங்க நடக்கிற பாலிடிக்ஸ், சந்தேகன்ற பேர்ல யாரை வேணா ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வர முடியும்னு வர சீனுங்க டயர்ட் ஆக்குது. ஆனா லால் ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு வார்த்தை சொல்ல அதை கேட்டு ஹீரோவோட சேர்ந்து நாமும் ஏதாவது செய்யணும்னு ஃபீல் பண்ண வச்ச இடம் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு ஆக்ஷனும், ஹாஸ்பிட்டல்ல ஒரு குறுகிய இடத்துல நடக்கிற ஆக்ஷனும் அது ரெடியா இருக்கு. ஓவராலா படத்துல பெரிய மாஸ் விஷயங்களோ எமோஷனல் ஹையோ லோவோ இல்லைனாலும் விறுவிறுப்பா போற கதை, யதார்த்தமான நட, கடைசி வரை இருக்க சஸ்பென்ஸ்ன்னு கொடுத்து கிளைமேக்ஸ்ல நமக்கு ஏத்த மாதிரி வழக்கமான ஹீரோயிசத்தோட நல்லபடியா கதை முடியறதால ஏன் நீங்க அந்த படத்தை பார்க்க கூடாது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.